பிரைஸ் தி லார்ட், ஹல்லேலூயா. சியோன் வேதாகம ஆய்விற்கு அன்போடு கூட இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வரவேற்கிறேன். இன்றைய தினத்திலும் 2 சாமுவேல் அதிகாரங்கள் 9 முதல் 12 அதிகாரங்களில் உள்ள வசனங்களை தியானிக்க சர்வமுள்ள தேவன் நமக்கு கிருபை பாராட்டுவாராக. 9ஆம் அதிகாரத்தில் தாவீது தன் நெருங்கிய நண்பனான யோனத்தானுக்கு செய்த வாக்குத்தத்தத்தை எப்படி நிறைவேற்றினார் என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். யோனத்தானின் குடும்பத்தாரின் மேல் எப்பொழுதும் தயவு காட்டுவதாக தாவீது பல ஆண்டுகளுக்கு முன்னதாகவே யோனத்தானுக்கு வாக்குறுதி செய்திருந்தார் என்பதை 1 சாமுவேல் 20ஆம் அதிகாரத்திலே நாம் காண முடியும். மேவிபோசேத் யோனத்தானின் ஒரு குமாரன். அவனுக்கு இரக்கம் காட்டியது தாவீது செய்த இரக்க செயல்களில் ஒன்றாக கருதப்படுகிறது. மகிமை உண்டாவதாக. ஆம், அந்த இரக்க செயல் தேவன் முன்பதாக அது நீதியாக எண்ணப்படுகிறது. மகிமை உண்டாவதாக. தொடர்ந்து 10வது அதிகாரத்திலே தாவீது அம்மோனியரை சீரியரை மடங்கடிக்கிறதான காரியத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். மகிமை உண்டாவதாக. இதோ ஆணுனின் தகப்பனாய் நாகாஸ் எனக்கு தயவு செய்தது போல அவன் குமாரனாகி இவனுக்கு நான் தயவு செய்வேன் என்று சொல்லி தகப்பனுக்காக ஆறுதல் சொல்ல ஊழியக்காரரை அனுப்பினான். ஆனால் இந்த பிரபுக்கள் அங்கே ஆணுனை பார்த்து தாவீது ஆறுதல் செய்த அனுப்பினார் என்று சொல்லும்போது அந்த ஆனூஸ் அவர்களை அவமானப்படுத்தி அனுப்பிவிட்டதை நாம் பார்க்கிறோம். எனவே தாவீது அதை கேள்விப்பட்ட போது யோவாபை பராக்கிரமசாலிகளாகிய சமஸ்த இஸ்ரவேல் இராணுவத்தை அனுப்பினான். அங்கே அவர்கள் புறப்பட்டு போய் அங்கே ஒளிமுக வாசல் அன்றில் போர் செய்து அணிவகுத்து நின்றார்கள். மகிமை உண்டாவதாக. அவங்க அங்கே இராணுவங்களின் படைமுகம் தனக்கு முன் இருக்கிற காண்கையில் அவன் இஸ்ரவேலின் தெரிந்து கொண்டப்பட்ட எல்லா இராணுவங்களின் ஒரு பங்கை பிரித்தெடுத்து சிலருக்கு எதிராக அணிவகுத்து நிறுத்தி அங்கே யுத்தம் நடைபெறுகிறதை நாம் பார்க்க முடியும். மகிமை உண்டாவதாக. சீரியர் முறிந்தோடி போனார்கள். ஆம், ஆண்டவர் தேவன் கூடியிருந்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார். மகிமை உண்டாவர். தாவீதோடு இருந்து ஆண்டவர் ஜெயத்தை கொடுத்தார். 11ஆவது அதிகாரத்திலே தாவீதினுடைய அங்கே ஆவிக்குரிய ஒரு வீழ்ச்சியை நாம் காண்கிறோம். இங்கே 11ஆம் அதிகாரம் தாவீதின் பயங்கரமான ஒரு பாவத்தையும் வீழ்ச்சியையும் பற்றி குறிப்பிடுகிறது. தாவீது முன்னால் செய்வது போல படை யுத்தத்திற்கு போகும்போது அங்கே யுத்தத்திற்கு கடந்து சென்றிருக்க வேண்டும். ஆனால் எருசலேமிலே அங்கு தங்கிவிடுகிறதான ஒரு காரியத்தை குறித்து பார்க்கிறோம். அங்கே உப்பருகிலே உலாவுகிற இதையும் அங்கே அவனது இச்சைகளிலே வீழ்ந்து விடுகிறதையும் இந்த அதிகாரம் நமக்கு தெரிவிக்கிறது. மனிதனுடைய வாழ்க்கையிலே எப்பொழுதும் நாம் பிராவை போல கபடற்றவர்களாகவும் பாம்பை போல வினாமுள்ளவர்களாகவும் இருக்க வேண்டும் என்பது வேதம் நமக்கு கற்றுத்தருகிறது. மகிமை உண்டாவதாக. இங்கே 11 முதல் 24ஆம் அதிகாரங்களில் வசனங்கள் தாவீது ஆவிக்குரிய தோல்விகளை குறிப்பிடுகிறது.
அதனால் தேவன் அவனுடைய வாழ்நாள் முழுவதும் பாதிக்கக்கூடிய நியாய தீர்ப்பை வழங்கினார். அங்கே தாவீதினுடைய வாழ்க்கையில் மீண்டுமாய் பல துன்பங்களும் பாதிப்புகளும் ஏற்படுகிறதை நாம் பார்க்க முடியும். ஆண்டவராய் தேவன் தமது தீர்க்கதரிசியாகிய அங்கே தீர்க்கதரிசி அனுப்பி அங்கே எச்சரித்தார். மகிமை உண்டாவதாக. அங்கே தாவீது இந்த பத்சபையோடு பாவம் செய்ததை அங்கே தாவீது நாத்தான் தீர்க்கதரிசி போய் எச்சரித்ததை 12வது அதிகாரம் தெரிவிக்கிறது. இந்த காரியம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததாக இருந்தது. கர்த்தர் தாவீது செய்த பாவம் கர்த்தருடைய பார்வைக்கு பொல்லாததாக இருந்தது மாத்திரமல்ல, நியாய தீர்ப்பை கொண்டு வந்து விட்டது. ஆண்டவராகிய தேவன் தம் தீர்க்கதரிசியாகிய நாத்தான் அனுப்பி எச்சரித்த பொழுது அந்த தாவீது அங்கே மனம் திரும்புகிறதை நாம் பார்க்க முடியும். மகிமை உண்டாவதாக. அங்கே அதனால் பாதிப்பு வருகிறது. மனம் திரும்பி தேவ சமூகத்திலே ஒப்பு கிடைக்கிறதான தாவீதை நாம் இங்கே பார்க்கிறோம். வசனங்களை நாம் தியானிக்கும் போது நம்ம வாழ்க்கையில் நாம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கிறதை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். கர்த்தர் மகிமை உண்டாவதாக. சத்துருவானன் எப்படி வீழ்த்தலாம் என்று சொல்லி பல வகைகளிலும் திட்டம் தீட்டி நமக்கு எதிராக செயல்பட்டு தேவனிடமிருந்து நம்மை பிரிக்கிறதான அந்த காரியங்களிலிருந்து ஆண்டவர்தாமே நம்மை பாதுகாப்பாராக. நீதியின் தேவன் தொடர்ந்து நம்மை நடத்துவாராக. மகிமையான காரியங்கள் செய்தல்வாராக. ஆமேன், ஆமேன்.